ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? பிரண்டை பொடி செய்ய போகிறோம். பிரண்டை பொடி செய்கிற வீடியோ ஏற்கனவே முன்னாடி வீடியோவில் போட்டிருக்கோம். இது கொஞ்சம் இப்போ அதிகமாக செய்கிறதுனால இந்த வீடியோ போடலான்ட்டு போடுறேன். வீடியோ பாருங்கள். பிரண்டை பொடி நமக்கு என்னென்ன ஜாமான்னு பார்க்கலாம் வாங்க. கருவேப்பிலை நல்லா கழுவி காய வச்சு வச்சுருக்கேன். பூண்டு கொஞ்சம் மிளகு, ஜீரகம், கருப்பு உளுந்து, கடலப்பருப்பு, எள், காஞ்ச மிளகா, கொஞ்சம் பெருங்காயம், கொஞ்சோண்டு புளி. இதெல்லாம் இந்த ஜாமான்லாம் தான். இந்த ஜாமான்லாம் இப்போ ஒன்று ஒன்றா எல்லாத்தையும் வறுத்து எடுத்துக்கலாம். ரொம்ப நேரம் வறுக்கக்கூடாது, கருகிடவும் கூடாது, ரொம்ப இதாக இருக்கக்கூடாது. நல்லா காய வச்சுட்டு வறுத்தோம்னா நமக்கு வறுக்கிறதுக்கு நல்லா இதாக இருக்கும். கொஞ்சம் சீக்கிரம் எல்லாமே நல்லா வறுபட்டுரும். கருவேப்பிலை நல்லா கழுவி காய வச்சது பாருங்கள், அது நல்லா மொறு நல்லா வறுத்துட்டு, கருவேப்பிலாம் நீ போட்டால் தான் வாசமாக இருக்கும். அதனால தான் கருவேப்பிலாம் எல்லாமே வறுத்தாச்சு. பிரண்டை மட்டும் இப்போ வறுக்கணும். கடைசியாக தான் பிரண்டைன்னு எண்ணெய் ஊற்றி வறுக்கணும். இந்த புளி கொஞ்சோண்டு புளி கொஞ்சம் போடாட்டி நாக்கு அரிக்கும் பிரண்டை. அதனால தான் கொஞ்சோண்டு புளி போட்டுக்கிறது. உப்புமே வறுத்து போட்டால் மசாலா கொஞ்சம் நாளைக்கு நல்லாயிருக்கும். ஒரு 6 மாதம் வேணாலும் வச்சுக்கலாம், மசாலா கெட்டு போகாமல் இருக்கும். அதுக்காக தான் உப்பெல்லாம் வறுத்து போடுறது. பிரண்டையும் நல்லா நாரெல்லாம் எடுத்துகிட்டு கழுவி காய வச்சு அதுக்கப்புறம் கடைசியாக இப்போ இதை எண்ணெயில் நல்லா வறுத்துக்கிட்டு இருக்கிறோம். உடம்புக்கு பிரண்டை துவையல்னா அவ்வளோ நல்லது. முட்டி வலி, கால் வலி இதுக்கெல்லாம் பிரண்டை உடம்புக்கு அவ்வளோ நல்லது. எங்கள் கொல்லையில் தான் இருக்குது பிரண்டை. கொல்லையில் உள்ள பிரண்டையை பறித்து தான் காலையிலேருந்து இது சுத்தம் பண்ணி எடுத்துருக்குது. சுத்தம் பண்ணி எடுத்து நாரெலாம் எடுத்து சுத்தம் பண்ணி தான் இந்த மிளகாலாம் காம்புக்கிளையெல்லாம் வறுத்து எடுத்து வச்சு ரெடி பண்ணியாச்சு. இப்போ எல்லாத்தையும் பொடி பண்ணிடலாம், எல்லாத்தையும் நுணுக்கிடலாம். எல்லாம் ஆறிடுச்சு, நல்லா ஆற வச்சாச்சு. எல்லாத்தையும் ஆறினதுக்கப்புறம் இப்போ எல்லாத்தையும் ஒன்று தான் மிக்சியில் போட்டு கலந்து பொடி பண்ணி எடுத்துக்கலாம். எல்லாத்தையும் எல்லாம் மிக்சியில் போட்டு பொடி பண்ணியாச்சு. மிக்சியில் போட்டு பொடி பண்ணி இப்போ ஆற வச்சுக்கிட்டு இருக்கோம். இப்போ கொஞ்சம் ஆறினோன்னு தான் பாக்கெட்டு போடணும். 1 கிலோ அளவு வெளிநாட்டுக்கு கொடுத்து ஒருத்தர் கேட்டிருக்காங்க. அதுக்காக தான் இப்போ இதை செஞ்சது. இப்போ அதை ஒரு வீடியோவாக போட்டுடலான்னு சொல்லிட்டு தான் அதை ஒரு வீடியோ எடுத்து போட்டிருக்கிறேன். பாருங்கள், உங்களுக்கும் பிரண்டை பொடி வேணும்னா நீங்களும் வாங்கி ஸ்க்ரீனில் நம்பர் தரோம். ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு பிரண்டை பொடி, முருங்கைக்கீரை பொடி, கருவேப்பிலை பொடி, பிரியாணி மசாலா, சிக்கன் மசாலா, மட்டன் மசாலா, சாம்பார் தூள், குழம்பு தூள், ரசப்பொடி, எல்லா வகை மசாலாவும் நம்ம செஞ்சு கொடுத்துட்ருக்கோம். வீட்டு முறைப்படி சுத்தமான முறையில் தயார் பண்ணி கொடுக்குறோம். உங்களுக்கு வேணும்னா நீங்களும் வாங்கிக்கிங்க. ஸ்க்ரீனில் நம்பர் தரோம். அந்த நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணி, வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி நீங்கள் உங்களுக்கு தேவையான நீங்கள் வாங்கிக்கலாம். பாருங்கள், வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுக்கு முன்னே உள்ள வீடியோ இதெல்லாம் தயாரிக்கிறதெல்லாம் போட்டிருக்கோம். இதுக்கு முன்னே உள்ள வீடியோவையும் பாருங்கள்.